கலக்குங்கன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்கா கலக்குவான். மத்த ஃபீல்டுல ஒருத்தன் 20 வருஷத்துல காட்டுற வளர்ச்சிய நம்மால் 2 வருஷத்துல காமிச்சிட்டான். நம்ம ஜாவா சுந்தரேசன் மாதிரி ஹெலிகாப்டர் வாங்குற அளவு போகலைனாலும் ஒரு பைக் கார் வாங்குற அளவுக்கு போனவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன் நம்ம தமிழ் கம்யூனிட்டி யூடியூபர்ஸ்லேயே நிறைய பேர் ஜாவா சுந்தரேசன்ஸ் தான். அண்ட் நானுமே ஒரு குட்டி ஜாவா சுந்தரேசன் தான். ஒரு மனுஷனை கம்ப்யூட்டர் விட்டலாச்சாரியார் படத்துல வர வேதாள மாதிரி சர்ன்னு பெரிய ஆளாக்குன்றத இவரை பார்த்து தான் கண்கூடா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட், ஜாவா படிங்க, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணுங்க. இதை தான் நான் என் கோஹாட்லையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜாவா 3 மந்த்ஸில் படிக்க ஒரு டைம் டேபிள் ஆர் ஒரு ஷெடியூல் மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் ஒன்று கேட்டு கொடுக்காம இருந்தால் அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. நம்ம அனலிட்டிக்ஸை பார்த்தாலே தெரியும், 70% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்னு அந்த அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. கொஞ்சம் அப்படியே அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கும் எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு தெரிஞ்ச டாபிக்னா நான் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். இல்லை தெரியாத டாபிக் நீங்கள் கேட்டாலுமே என்னோட சர்க்கிள், என்னோட நெட்ஒர்க்கில் நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை கொண்டு வந்துடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது டேரெக்டாக அந்த டைம் டேபிள் ஆர் ஷெடியூல் எப்படினாலும் வச்சுக்கலாம், அதுக்கு நம்ம போகலாம். ஓகே, இப்போ நம்ம டைரக்டாகவே டைம் டேபிளுக்கு வந்தாச்சு, அதாவது ஸ்கெடியூல். ஸோ இது வந்து நான் என்னோட கோஹார்ட்டுக்கு கிரியேட் பண்ண ஸ்கெடியூல். இது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள கோர் ஜாவா வித் 200+ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்கெடியூலை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணேன், அதனால மார்ச், ஏப்ரல், மேன்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் அப்படின்னு பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒன்று, கோர் ஜாவா லேர்ன் பண்ணும்போது சும்மா மற்ற யூடியூப் வீடியோஸ் மாதிரி லைக் வெறும் கான்செப்ட், இஃப், எல்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்விட்ச்னா என்ன, வெறும் சின்டாக்ஸ் அண்ட் கான்செப்டை லேர்ன் பண்ணாமல் அது கூடவே சேர்ந்து ஒரு 10 ப்ராப்ளமாவது மினிமம் ஒவ்வொரு டாப்பிக்லையும் சால்வ் பண்ணுங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த சின்டாக்ஸ், படித்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணுவீங்க. எப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் சின்டாக்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுது, டேட்டா ஃப்ளோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு அப்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அதுக்காகத்தான் நான் 200+ ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணியே ஆகணுங்கிறேன். ஓகேவா? ஸோ இதை கான்டெக்ஸ்டாக வச்சு இப்போ நம்ம மார்ச் மாதத்துக்குள்ளே போகலாம். ஸோ மார்ச் மந்தில் கண்டிப்பாக 50+ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது எல்லாமே கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸ் தான், அதில் நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இதுக்கு அடுத்து வர்ற மந்த்ஸில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது, ஜாவா நான் என்ன, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட பேசிக் ப்ரோக்ராமிங் சின்டாக்சஸ் லைக் வேரியபிள்னா என்ன, வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணோம், அதோட டேட்டா டைப்ஸு, இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸு, எப்படி நம்ம ஒரு யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம், அது எல்லாமே நெக்ஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பர்டிகுலர் இன்புட் அவுட்புட்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் அந்த யூசர்கிட்ட இருந்து வேல்யூவை வாங்கி பாருங்க. லைக் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு இது, கேரக்டருக்கு ஒரு இது, அடுத்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாக புதுசாக ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இதை எங்கெங்கே அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த யூஸ் கேசஸை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுதான் இஃப், டர்னரி ஆப்பரேட்டர், இது எல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஆர்டர் ஈவன், பிரைம் நம்பர், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த ரெண்டுக்கும், லூப் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது ரெண்டுக்குமே நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். பண்ணாமல் இருந்துடாதீங்க. நான் அதுக்கு தான் 50+ ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அரேஸ். அரேஸு எப்பயும் போல் ஒன் டைமென்ஷனல் அரே, அதில் 2 இருக்குது, 2D அண்ட் 1 டைமென்ஷனல் அரே இருக்குது. நீங்கள் அரேஸில் ஜஸ்ட் 1 டைமென்ஷனல் அரே ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது, எப்படி அதை ரிட்ரைவ் பண்ணுறோம், திரும்ப அதுக்குள்ளே இருக்கிற மேனிப்புலேஷன்ஸ் லைக் கடைசி வேல்யூவை தூக்குறது, கடைசி எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, மிடில் இண்டெக்ஸில் இருக்கிற லைக் பொசிஷனில் எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, இப்படி நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ். நான் ஏன்
2D அரேக்கு முன்னாடி பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் போட்டிருக்கேன்னா இது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கு. 2D அரேக்கும் பேட்டர்னுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2D அரேல என்ன இருக்கும்? மேட்ரிக்ஸ் இருக்கும். மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கும்? பொசிஷனிங் 00 01 02 அப்படின்னு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம நெஸ்டட் லூப்ல இந்த பர்டிகுலர் 2D அரேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ்லையும் மோர் தேன் ஒன் ஃபாரை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். லைக் நெஸ்டட் ஃபாரை ஹேண்டில் பண்ணுவோம். நீங்கள் இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸில் நெஸ்டட் ஃபாரை ஹேண்டில் பண்ணி மாஸ்டர் பண்ணிட்டாலே உங்களால் ஈஸியாக இந்த 2D அரேவை பண்ண முடியும். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கால் பண்ணி இந்த கோஹாட் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜாயின் பண்ணுற கேட்கும்போது கேட்டார், இந்த மாதிரி 2D அரேஸ் எனக்கு புரியவே இல்லை, நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டார். இதை ஏன் அவருக்கு புரியலை அப்படின்னா, பிகாஸ் அவர் வந்து இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க மாட்டார். பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம 2D அரே ப்ரோக்ராம்ஸுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. அதை பண்ணிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக புரிஞ்சிடும். சப்போஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரிசோர்ஸஸ் தேடுறீங்கன்னா அரேஸ் அண்ட் 2D அரேஸை தவிர மற்ற எல்லாமே நம்ம சேனல்லையே ஒரு ஜாவா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 22 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அப்படியே கோஹாட் பக்கம் போயிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து அதில் இருக்கிறத வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு ஜாவா ஒர்க்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங், இது எல்லாமே வித் ப்ராப்ளம்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணணும்னா அங்கே செக் பண்ணலாம். ஓகேவா? இதை நீங்கள் மார்ச் மந்தில் கன்ஃபார்ம் முடிச்சிடலாம். ஏன்னா நானே மார்ச் மந்தில் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஏப்ரலுக்குள்ளே போவோம். ஏப்ரலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் படிங்க. ஃபங்க்ஷன்ஸில் வந்து எப்படி லைக் நிறைய டைப்ஸ் இருக்கும். வித் ஆர்குமெண்ட், வித்தவுட் ஆர்குமெண்ட், வித் ரிட்டன் டைப், வித்தவுட் ரிட்டன் டைப், ஃபங்க்ஷன் காலிங், அதுக்கப்புறமா கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், இப்படின்னு நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸில். அதுதான் பேசிக் கான்செப்ட்ஸு. அதோட சேர்த்து ப்ரோக்ராம்ஸும் பண்ணுங்க. இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன தெரியுமா நான் யூஸ் பண்ணுறது? ப்ரோக்ராமிங் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் தெரியுமா, இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் நம்பர், மேஜிக் நம்பர், ஆம்ஸ்ட்ராங் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர், இந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்போம். ஃபேக்டோரியலு, ஃபிபனாக்கி, இப்படி நிறையா பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லூப்பில் ஃபுல்லாக இதான் பண்ணியிருப்போம். இதை அப்படியே நீங்கள் அடுத்ததாக ஃபங்க்ஷன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். புரியுதா? அந்த பர்டிகுலர் ஸ்னிப்பட்டை மட்டும் கட் பண்ணி ஒரு பிளாக்குக்குள்ளே போட்டு அதை ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம மெயினில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸும் லேர்ன் பண்ணுவீங்க, அதே சமயத்தில் இந்த லூப்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பண்ண ப்ரோக்ராம்ஸை திருப்பி ரிவைஸும் பண்ணுவீங்க. இப்படித்தான் ரிவிஷன் பண்ணணும். இப்படி தான் ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் நம்ம நீட்டாக படிக்கணும். அதே இது ரிகர்ஷன் வந்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப அதே இதை திரும்ப அதுக்குள்ள கால் பண்றதா ரிகர்ஷன். ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அஸ் ரிகர்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ரிகர்ஷன் பண்ணும்போதுமே எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க இங்க என்ன பண்றீங்களோ லைக் ஃபேக்டோரியல், வேற என்ன, இந்த பிரைம் நம்பர்ஸ், அதுக்கப்புறமா ஃபிபனாக்கி, இப்படி இது எல்லாமே இங்க பண்றது தான் நீங்க அடுத்ததை ரிகர்ஷனா கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே நான் ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக், கோஹாட்ல நான் எல்லாத்தையுமே சொல்றது என்னன்னா, பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க. தெரியாத ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம தெரிஞ்சது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தெரிஞ்ச ப்ராப்ளமை சால்வ் பண்ணி குட்டி குட்டி லைக் எப்பயுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா அதை குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணிடணும். அதில் நமக்கு எந்த ப்ராப்ளம்லாம் தெரியும்னு அந்த குட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய சங்க்கு சால்வ் ஆகிடும். இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட். அதனால எப்போவுமே இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங், இதில் இருக்கிற சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா மாஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம இதுக்கடுத்து பண்ணுறது எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக ஸ்ட்ரிங்ஸ். நான் ஏன் ஸ்ட்ரிங்ஸை அரே கூட வைக்கல அப்படின்னா, ஸ்ட்ரிங்ஸில் முக்கியமே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் புரியணும்னா உங்களுக்கு முதல் ஃபங்க்ஷன்ஸ் புரியணும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் புரிஞ்சாதான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன் டைப்னா என்ன, நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக புரியும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த பர்டிகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது. நீங்களும் இதே இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஓகேவா? இதுதான் நான் படித்த மெத்தடாலஜி. லைக் நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ், நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமா ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் இந்த இன்னரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கு எல்லாமே அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு, இன்னரிட்டன்ஸுக்கு இந்த இன்டர்ஃபேஸு, கிளாஸ் ரெண்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த இதுக்குள்ளே வந்துடும். அதுலேயும் முக்கியமாக ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள். 2 கிளாஸ் எழுதுங்க, 2 கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கள்,
அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எல்லாமே இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பழகிக்கோங்க. அதில் பாலிமார்பிசம் வரும், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வரும், ஓவர் ரைடிங் வரும், கன்ஸ்ட்ரக்டார்ஸ் வரும். எல்லாத்தையும் நல்லா நீட்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா முக்கியமான ஒன்று, பில்டிங் பேசிக் கன்சோல் அப்ளிகேஷன். இது வந்து இப்போ நிறையா இடத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கோவாட்லேயே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி செகண்ட் ரவுண்டில் கன்சோல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு. லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வெறும் எம்சிக்யூஸ் இருக்குது, செகண்ட் ரவுண்டில் கோடிங் ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ முக்கியமாக இந்த கன்சோல் அப்ளிகேஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ஜோகோல மாதிரி. ஸோ இதை பில்ட் பண்ணுறது கொஞ்சம் பழகிக்கோங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாமல் நம்ம படிக்கிற கோர் ஜாவா வச்சே பில்ட் பண்ணுறது தான் இந்த கன்சோல் அப்ளிகேஷன். அது இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி சில இது இருக்கும். அது எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அதை பில்ட் பண்ணி கொஞ்சம் பழகிக்கோங்க. இதை பண்ணால் நம்ம வந்து இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பழகுற மாதிரி. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக ஏப்ரல் மந்தில் நான் முடிக்கணும்னு பிளான் பண்ணது. இப்போதைக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நீங்களுமே ஆன் ட்ராக் இருப்பீங்க இந்த இது படி ஃபாலோ பண்ணா. சரியா? மார்ச் முடிஞ்சு, ஏப்ரலும் முடிஞ்சு. அடுத்ததா மே. ஏப்ரலில் ஒரு 100 ப்ராப்ளம்ஸாவது நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இது எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணும்போது ரொம்ப தேவைப்படும். இந்த கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, எப்படி இன்னரிட்டன்ஸ் நடக்குது, அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது, எல்லாமே தேவைப்படும். அதனால தான் நான் இதுக்கு 100+ ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மே மந்தில் தான் டிஎஸ்ஏக்கு சின்ன இன்ட்ரோ இப்போதைக்கு கொடுத்துக்கோங்க. ஒரு டிஎஸ்ஏனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று உண்டு, முக்கியமான ஒன்று. அதை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்ஃபேஸை, அதுக்கப்புறமா கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷனு, இந்த அரே லிஸ்ட்டு, ஹேஷ் மேப்பு, செட்டு, ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட்டு, இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். எல்லாத்தையுமே நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 10 எல்பிஏக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா, பேசிக்காக ஒரு ஃப்ரெஷருக்கு இவ்வளோ லேர்ன் பண்ணால் போதும். நான் அட்வான்ஸ்டு ஜாவா டெவலப்பருக்கு கொண்டு வரல. இது வந்து நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம கோஹாட்லேயுமே அட்வான்ஸ்ட்லாம் போகல, இது வரைக்கும் தான் நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ வந்து லிங்க் லிஸ்ட் வரைக்கும் போங்க. த்ரெட்ஸ், லாம்டா அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இது வந்து அடிஷ்னல். நீங்கள் லேர்ன் பண்ணாலும் ஓகே, பண்ணலனாலும் ஓகே. ஸோ மோஸ்ட்லி கவர் பண்ண வேண்டியது லிங்க் லிஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தால் மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ட்ரீஸு, கிராஃப்ஸு, இது எல்லாமே என்ன எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் கூட கொஞ்சம் கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா ப்ராக்டிக்கலாக அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் அல்கரிதம்ஸ்லாம் இருக்கும், அதையுமே லேர்ன் பண்ணிக்கோங்க முடிஞ்சா. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ஃப்ரெஷருக்கான ஜூனியர் ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் மோர் தென் எனஃப் கவர் பண்ணியிருப்பீங்க. முக்கியமான ஒன்று, திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் எப்போ ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து 200+ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும், நல்லா ப்ரோக்ராம் பண்ண முடியும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, இதுதான் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஸ்கெடியூலு. இதுபடி ஃபாலோ பண்ணால் 3 மந்த்ஸில் எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாகவே லேர்ன் பண்ணலாம். ப்ரொவைடட் ஒரு நாளைக்கு 2 to 3 ஹவர்ஸ் பக்காவாக படிக்கணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீட்டாக படிக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, நான் ஏன் லைக் இதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு, கோஹாட்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு சொன்னது, பென் அண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை சால்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கோட் போங்க. ஓகேவா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது இப்போ கரண்ட்டாக பாஸ் அவுட் ஆகிறவங்க இந்த சாட் ஜிபிடிக்கு ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. இப்போ நாங்களாம் லேர்ன் பண்ணும்போது 2 இயர்ஸ் பேக், இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக், அந்நேரம்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது. எப்போயுமே ஒரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ த்ரெட்டில் போய் ரீட் பண்ணணும், பிளாகில் போய் ரீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா சில நிறைய இடத்துல டிஸ்கஷன்ஸ் நடத்தி வச்சுருப்பாங்க, அதை பார்க்கணும், யூடியூப் வீடியோ பார்க்கணும். இப்படிலாம் ரெஃபர் பண்ணி தான் ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு எரரையோ சால்வ் பண்ணுவோம். ஆனால் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக அதை கொண்டு போய் சாட் ஜிபிடியில் போடுறாங்க, கிடைக்கிது, தட் இஸ் ஃபைன். நானுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன், யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்னோட ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது, தட் இஸ் நோ டவுட். ஆனால் பேசிக் நாலேஜே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக அதை போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. பேசிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக சாட் ஜிபிடி கொடுக்குறத கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ண, எனக்கு ஆன்சர் வந்துச்சு, ஆன்சர் வந்தால் போதும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் டோட்டலி ராங். நீங்கள் தப்பாக சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன்.
சாட் ஜிபிடி எப்போ நமக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் அது சூப்பர். இல்லை நம்ம யோசிக்கிற தன்மையவே அது குறைக்குது, நீங்கள் உங்களால் யோசிக்கவே முடியல அது இல்லாமல் அப்படின்னா தட் இஸ் ரியலி பேட். அந்த சுச்சுவேஷனுக்கு போயிடாதீங்க. ஸோ இது எல்லாமே லேர்ன் பண்ணும்போது சாட் ஜிபிடியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பென் அண்ட் பேப்பர் எடுத்து ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்கு, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு நோட்டில் கிறுக்குங்க. நான் வேணா இந்த கோஹாட்டில் இருக்கிறவங்க எப்படி நோட்ஸில் நோட்டில் கிறுக்கி எப்படி லேர்ன் பண்ணுறாங்கன்னு வேணா 2-3 ஃபோட்டோஸ் போடுறேன். இது அவங்க எனக்கு பண்ணது. ஸோ இதை மாதிரி லேர்ன் பண்ணுங்க. சிட், டேக் யுவர் நோட், ஸ்கிரிபிள், உங்கள் தாட்ஸ் அதில் போடுங்க. எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்னு எழுதி பாருங்க. எப்போ நீங்கள் எழுதுறீங்களோ அப்போ தான் உங்கள் மைண்டு வேலை பார்க்கும். டைரெக்டாக நான் கோட் தான் பண்ணுவேன், டைரெக்டாக நான் எடுத்தோடனே ஐடியில் போயிட்டு டைப் தான் பண்ணுவேன்னா தட் வில் நாட் ஒர்க் அவுட். நானே அப்படிலாம் பண்ணதே கிடையாது. நான் நோட் புக்கில் எடுத்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ 3 மந்த்ஸில் இதை உங்களால் நோட் புக் அண்ட் பென்னை வச்சு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கோட் பண்ணி அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணணும். சரியா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஜாவாவை நீங்கள் அதுக்குள்ளே கவர் பண்ணிடலாம். மாஸ்டர் பண்ணுறதுக்கான டைம் அந்த 3 மந்த்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு கைடன்ஸ் ஏதாவது வேணும், நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கன்னா நம்ம கோஹாட் செக் பண்ணி பாருங்கள். நான் இதே ஸ்கெடியூலை தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்படியே பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு 13 ஹவர்ஸ் ப்ளஸ் கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படியே போக போக நானும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் கேட்ட அந்த டைம் டேபிள் ஓகேவா? சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ மற்றவங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ஜாவா லேர்ன் பண்ணணும், ப்ளஸ் ஃபுல் ஸ்டாக்கோட லேர்ன் பண்ணணும், ஜாவா மட்டும் இல்லாமல் ஜாவாவோட கண்டினியூ பண்ணி அதை ஒரு ஃபுல் ஸ்டாக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோஹாட்டை செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் மந்த்லி 1K பே பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். உங்களை ஃபஸ்ட்டே மொத்த ஃபீயையும் பே பண்ணணும்னு நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். வென்எவர் யூ வாண்ட் யூ கேன் லீவ். எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. இங்கே எனக்கு உண்மையிலேயே வேல்யூ கிடைக்குது அப்படின்னா தான் நான் வச்சுருப்பேன். வேல்யூ இல்லாமல் உங்களோட காசை நான் வாங்கி ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. எனக்கு அப்படி ஒரு காசுமே வேண்டாம். நீங்கள் உண்மையிலேயே என்கிட்ட இருந்து உங்களுக்கு சில வேல்யூஸ் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த கோஹாட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபார்ம் கீழே நான் எப்பயுமே அட்டாச் பண்ணிடுவேன். நீங்கள் அதில் ஃபில் பண்ணுங்கள். நானே உங்களை கால் பண்ணி ஆன்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட டைம் டேபிள். வேறு எதுவும் வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை மேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்னும் ரெஸ்யூம் பெண்டிங்கில் இருக்குது, ரெஸ்யூம் மேக்கிங்கு, அப்புறம் இன்னும் நிறையா பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்சமாக பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.